السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை எல்லாம் அல்லாஹ் தந்தல்வானாக. நாம் வாழும்போது இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வதற்காகவும் மரணிக்கும் போது ஈமானுடன் மரணிப்பதற்காகவும் வல்லல்ல நாம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லை. மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். வெற்றி பெற்ற நான் சொர்க்கத்தின் உள்ளே நுழைய வேண்டும், சொர்க்கத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிக்க வேண்டும், என்னுடைய இறைவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த மார்க்கத்தை ஏற்று அல்லாஹ் நமக்கு அவகாசமாக கொடுத்த இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த நபி தோழர்கள் மத்தியிலும் நபி தோழர்கள் மத்தியிலும் சொன்ன செய்தி, நீங்கள் அனைவரும் மறுமை நாளில் இறைவனை சந்திக்க இருக்கிறீர்கள். அப்படி இறைவனை சந்திக்கும் பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நீங்கள் வாழ்ந்த அந்த சூழலை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். இந்த விசாரணை நாளில் யாரெல்லாம் வெற்றி அடைந்து விட்டீர்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்ற செய்தியை ஆரம்பத்தில் நபி தோழர்கள் மத்தியிலும் சொன்ன பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ்ந்து மரணித்தார்கள். இந்த வரிசையில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் மக்காவிற்கும் ஷாமிற்கும் இடைப்பட்ட பகுதியில் வாழ்ந்த கிஃபார் கோத்திரத்தில் வாழ்ந்தவர். இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்ப காலத்தில் சிலைகளெல்லாம் வணங்க மாட்டார். அவர் ஒரு கொள்கையில் உறுதியா இருந்தார். என்னுடைய இந்த கிஃபார் குலத்தை சேர்ந்தவர்கள் வணங்கி கொண்டிருக்கிற இந்த சிலைகளை நான் வணங்க மாட்டேன் என்ற ஒரு உறுதியில் இருந்தார். இவருடைய சகோதரர் உனைஸ் என்பவர் வியாபாரத்துக்கு மக்காவுக்கு வர்றார். வந்த உடனே அங்க இருக்கின்ற அந்த மக்கள் ரொம்ப தன்னை இறை தூதர் என்று பிரகடனம் செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கடுமையான ஒரு வாக்குவாதம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த செய்தி சொல்றாங்க, அந்த ஹுனைஸ் என்பவர் திரும்ப ஊருக்கு வந்துட்டு அபூதர் ரலியல்லாஹு பேசுறாங்க. நான் மக்காவுக்கு போனேன், அங்க தன்னை இறை தூதர் என்று பிரகடனம் செய்து கொண்டிருக்கிறார். அவரும் நீ இப்ப எங்க இப்படி இருக்கிற, சிலை வணக்கங்கள்லாம் தேவையில்லை என்று அதே மாதிரிதான் அவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சொன்ன உடனே மறுபடியும் அனுப்புறார். அவரு போயிட்டு நிறைய செய்திகளை கொண்டு வாங்க, தகவலை எனக்கு கொண்டு வாங்க அவரை பற்றி சொல்லி அனுப்புறார். இவரும் வரார். வந்துட்டு இங்க பார்த்தா அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட இறை தூதர்,
என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த குறைஷி மக்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரை கவிஞர் என்றும் ஜோதிடர் என்றும் சூனியக்காரர் என்றும் அல்லாஹ்வின் தூதரை பேசிக் கொண்டிருக்கிறாங்க, கேலி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கிறாங்க. பார்த்துட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துவாங்க இல்லையா, இந்த உரை கேட்கிறாரு. இவர் கேட்ட பிறகு இவர் சொல்றாரு தன்னுடைய சகோதரர்கிட்ட அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மக்கள் எல்லாம் தன்னை இறை தூதர் என்று பிரகடனம் செய்த அந்த மனிதரை இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. கவிஞர் என்று சொல்றாங்க, ஜோதிடர் என்று சொல்றாங்க, சூனியக்காரர் என்று சொல்றாங்க. ஆனால் அவருடைய பேச்சை நான் கேட்டேன். அவருடைய பேச்சு எப்படி இருந்தது? ஜோதிடர்கள் பேசுவாங்களே அது மாதிரி பேச்சு இல்லை அவர்கிட்ட. நானும் ஒரு கவிஞன் தான், அவரும் ஒரு கவிஞர், ஹுனைஸ் என்பவர் கவிஞர். அப்ப நானும் ஒரு கவிஞன். இந்த ஊரில் கவிஞர்கள் இருக்கிறாங்க. கவிஞர்கள் எப்படி பேசுவார்களோ அது போல அவர் பேசியது கிடையாது, பேசல என்று பதிவு பண்றாரு. சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் இல்லை என்று யாரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் பொய்யர்கள். இந்த குறைஷி மக்கள் எல்லாம் அல்லாஹ்வின் தூதரை சூனியக்காரன், கவிஞர்கள், ஜோதிடக்காரன் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்களே இல்லையா, அவர்கள் தான் பொய்யர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் உண்மையாளர் என்று சொல்றார். சொன்ன உடனே இவருக்கு ஆர்வம் அதிகமாகிட்டு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இவர் மக்காவுக்கு வர்றார். வந்துட்டு நேர மக்காவுக்கு எந்த விதமான பயமும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதருடைய பெயரை சொன்னால அடிதான் விழும். அதெல்லாம் அதை பத்தி கவலைப்படல. அப்ப இவர் ஒரு மார்க்கெட்ல இருந்து கடை வீதியில நின்று கொண்டு மக்கள் இவர் கூப்பிடுறார். கூப்பிட்டு இங்க சாபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. அவர் யாரு? மதமாறியவர். அப்ப சாபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. அவர் யாரு கேட்கிறாரு. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. கேட்ட இஸ்லாத்துல வரல. இவரு அல்லாஹ்வின் தூதர் சந்திக்கல. கடை வீதியில் இருந்து கொண்டு குறைஷி மக்கள் கேட்கிறார். கேட்ட உடனே அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, சாபியை பார்ப்பதற்கு இவர் வந்திருக்கிறார் வெளியூர்ல இருந்து சொல்லிட்டு அவங்க ஆளுங்களும் கூப்பிட்டு கடுமையான அடி. எந்த மாதிரி அடி என்று சொன்னால் இவரு சொல்றாரு, நான் கடைசியில் மூச்சு போட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டேன். இறுதியாக எழுந்தபோது என் உடல் முழுவதும் ரத்தமாகத்தான் இருந்தது. என் உடல் முழுவதும் சிவப்பு நிறமாக இருந்தது. நான் தட்டு தடுமாறி ஒண்ணும் முடியல, என்னால அடிச்சுட்டு போயிட்டாங்க எல்லாமே. தட்டு தடுமாறி நான் ஜம்சம் கிணறு அருகே சென்று அங்க இருக்கிற அந்த தண்ணீரை குடித்தேன். அங்க இருக்கிற அந்த தண்ணீரை எடுத்து என்னுடைய உடலில் உள்ள அந்த காயங்களில் நான் தடவிக்கொண்டேன், கழுவிக்கொண்டேன். பிறகு நான் காபத்துலோடைய அந்த திரைசீலையின் உள்ள நான் ஒளிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு அறிவிப்பு இருக்குது. ஒண்ணு, அலி ரலியல்லாஹு கூட போயிட்டு அல்லாஹ்வின் தூதரை சந்தித்தேன் என்று இருக்குது. இன்னொரு அறிவிப்பு இவரை போய் சந்திச்சேன், போய் அல்லாஹ்வின் தூதரை சந்திச்சு இருக்கிறார். அப்போ சந்திக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார், என்ன இந்த மாதிரி இருக்கிறீங்களா, எங்க வந்திருக்கிறீங்க நீங்க, என்ன ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லி சொல்றாரு. வெளியூர்ல வந்திருக்கிறேன், இப்படி உங்களை பார்ப்பதற்காக கேட்டேன், என்ன போட்டு மாதிரி கடுமையான அடி கொடுத்து அடி அடிச்சிருக்கிறாங்க. இந்த ரத்தத்துல நான் ஜம்சம் தண்ணியில குடிச்சிட்டு என்னோட உடலை கழுவிட்டு நான் திரைசீலையிலும் ஒளிந்து கொண்டிருந்தேன் சொன்ன அல்லாஹ்வின் தூதர் அது ஒரு தண்ணி பரக்காத்தான தண்ணி தான், சாப்பாடு இல்ல. அப்ப எவ்வளவு நாள் இருந்தீங்க சொல்ல கேட்கிறாரு. சாப்பாடு இல்ல, எவ்வளவு நாள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னோம். நான் ஜம்சம் தண்ணீரை அறிந்து கொண்டு 1 மாதம் இருந்தேன் அப்படின்றாங்க. அப்ப ரசூல்லா அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து கொண்டு போயிட்டு பேசி நிற்கிறாங்க. இவரை இஸ்லாத்தை பத்தி கேட்கிறாரு.
அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் இஸ்லாத்தை பற்றி அந்த கொள்கையை பற்றி சொல்றாங்க. ஹராம் எது, ஹலால் எது, நன்மை தீமை எல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்த உடனே எல்லாம் இவருக்கு நல்லா தெரியுது. ஒண்ணு, ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்து சிலை வணக்க வழிபாட்டில் இல்லாதவர். அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொல்லும் பொழுது அது ஈர்க்கப்படுகிறது. ஈர்க்கப்பட்ட உடனே அல்லாஹ்வின் தூதர் சொல்ல சொல்ல இந்த அபூதர் கிஃபாரி என்ன செய்யறாங்க? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அல்லாஹ்வின் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பதாக நான் சாட்சி கூறுகிறேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். இஸ்லாத்தை ஏற்ற பிறகு எனக்கு கிடைத்த இந்த கொள்கையை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு கொள்கை. இந்த கொள்கையை நான் எந்த குறைஷிகள் என்ன அடித்தார்களோ அதே குறைஷிலத்தில் நான் சொல்லுவேன் என்று ஒருவர் சொல்றார். இந்த இடத்துக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எல்லாம் வராங்க. இப்பதான் அடி வாங்கி போன மறுபடியும் என்ன எங்களை கூப்பிடுற அவங்க வெறியா தான் இருக்கிறாங்க. வந்த உடனே அபூதர் கிஃபாரி என்ன சொல்றாங்க? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்றாரு. சொன்ன உடனே அடி. ஆரம்பத்தில் சாதி சாதி என்று யார சொல்லி கொண்டிருக்கிறாரு, அவர் யாருன்னு கேட்டதுக்கே உடல் முழு ரத்த கரை. இப்ப இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இன்னும் அவங்களுக்கு வெறி வந்துருது. குறைஷ் மக்களுக்கு சரியான அடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்பாஸ் ரலியல்லாஹு தடுக்கிறாங்க. யார அடிக்கிறீங்க நீங்க? இவர் கிஃபார் குலத்தை சேர்ந்தவர். இப்ப நாளைக்கு நீங்க வியாபாரம் எங்க பண்ண போறீங்க? அங்கதான் போய் வியாபாரத்துக்கு போனீங்கன்னா இவரை சாக அடிச்சிட்டீங்கன்னா நீங்க வியாபாரம் பண்ண முடியாது என்று அப்பாஸ் ரலியல்லாஹு காப்பாற்றுறாரு. இது மாதிரி 2-3 தடவை நடக்குது. இவர் அப்புறம் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றாங்க, நீ வெளியூர்ல வந்திருக்கிற, இந்த மக்கள் எல்லாம் சும்மா விட மாட்டாங்க உன்ன, நானும் மதீனாவுக்கு போறதால இருக்குது, அதனால நீ ஒண்ணு பண்ணு. என்ன பண்ணு? என்னுடைய சார்பாக உங்களுடைய மக்களுக்கு, அந்த கிஃபார் குலத்தை சேர்ந்தவர்களுக்கு என்னுடைய சார்பாக இஸ்லாத்தை போய் எடுத்து சொல்லுங்க. இங்கெல்லாம் சொல்ல வேணாம். இங்க சொன்னா உங்களுக்கு கடுமையான அடி தான் விழும். அதெல்லாம் உங்க ஏரியாவுக்கு போயிடுங்க. அங்க போயிட்டு எங்க சார்பாக நீங்கள் இஸ்லாத்தை அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அவர்கள் அல்லாஹ்வின் அருளால் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள கூடும் என்று சொல்லி அனுப்புறாங்க. அல்லாஹ்வின் தூதர் மதீனாவுக்கு போயிடுறாங்க. இவர் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு ஊருக்கு வந்துட்டு அந்த மக்களுக்கு தாவா செய்யறாங்க. வணக்கத்திற்குரிய இந்த சிலையெல்லாம் வணங்க தேவையில்லை, நீங்க வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும், நாம் அனைவரும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு பெரிய பணியை செய்கிறார். அல்லாஹ்வின் அருளால் ஒட்டுமொத்த அந்த சமுதாயமும் இஸ்லாத்தில் இணைந்தது என்ற வரலாற்று பாதை. அந்த அளவுக்கு உறுதியான ஒரு நபி தோழர் யார் என்று சொன்னால் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு தான். இவருடைய கடைசி காலம். மார்க்கத்தில் நாமும் இணைந்திருக்கின்றோம், ஏதோ பிறந்து இருக்கின்றோம், வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், ஒரு நாள் மரணிக்க இருக்கின்றோம் என்று இல்லாமல் ஒரு உறுதி இருக்க வேண்டும். மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில் நான் வெற்றி பெற வேண்டும். என்னுடைய இறைவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் உரிய பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு உறுதி இருக்க வேண்டும். மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு சோதனைகள் அடுக்கடுக்காக வரும்போதெல்லாம் நாம் சகித்துக் கொள்ள வேண்டுமே தவிர மார்க்கத்திலிருந்து தடம் உருளக்கூடாது. அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும், அல்லாஹ்வையே சார்ந்து இருக்க வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும், சொர்க்கத்தை நம்ப வேண்டும், நரகத்தை நம்ப வேண்டும். இப்படி உறுதியோடு வாழக்கூடிய நன்மக்களால் வாழ வேண்டும். இவருடைய கடைசி வாழ்க்கை, அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு கடைசி வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால், இவர் ஃபத்வா கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தார். அல்லாஹ்வின் தூதர் மரணத்திற்கு பிறகு கடைசி வாழ்நாள் இவருக்கு, இவர் என்ன செய்வாரு,
மார்க்க ஃபத்வா கொடுப்பார். ஃபத்வா கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இவருக்கு அந்த நாட்டினுடைய சட்டம் ஃபத்வாவும் கொடுக்க கூடாது. மார்க்கத்தை பற்றிய சட்டத்தை மக்களுக்கு சொல்லக்கூடாது. இவர் பள்ளிவாசல் இருந்து கொண்டு ஃபத்வா கொடுப்பார், அந்த சட்டத்தை மீறி கொடுப்பார். அப்போ ஒரு நாள் அங்கிருந்து ஆட்கள் வந்துடுறாங்க. வந்துட்டு எங்களுடைய சட்டம் இருக்குது உனக்கு தெரியாதா, மார்க்க ஃபத்வா கொடுக்க கூடாது, நீங்க மீறி அரசாங்கத்துக்கு மீறி கொடுக்குறீங்களே, இப்படிலாம் கொடுக்க கூடாது, நீங்க பேசக்கூடாது என்று சொல்லும் பொழுது அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு என்ன செய்யறாரு, என்ன மிரட்டுறீங்களா, மார்க்கத்தை சொல்லக்கூடாது என்று என்னை மிரட்டி பார்க்கிறீங்களா, நீங்க மிரட்டினாலும் சரி, கூர்மையான வாளை கொண்டு என்னுடைய தொண்டை குழியில் வைத்து என்னை மிரட்டினாலும் அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த மார்க்கத்தை நான் எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பேன். இதுவரை என் தொண்டை குழியில் வைத்த அந்த கூர்மையான அந்த வாள் என்னுடைய தொண்டையில் உள்ள இறங்கும் வரை நான் சொல்லிக் கொண்டே இருப்பேன். என்ன மிரட்டுறீங்க நீங்க? அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதரும் சொன்ன மார்க்கத்தை சொல்லக்கூடாது என்று மிரட்டி பார்க்கிறீங்களா? இந்த மிரட்டுகளை நான் கட்டுப்பட மாட்டேன் என்று உறுதியாக ஃபத்வாவை சொன்னார்கள் என்று வரலாற்றை பார்க்கிறோம். ஒரே நோக்கம், இந்த உலக வாழ்க்கை என்பது அழியக்கூடிய ஒரு வாழ்க்கை, மர்ம வாழ்க்கை, நிலையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நான் வெற்றி பெற வேண்டும். அல்லாஹ் எனக்கு அவகாசமாக கொடுத்த இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை முழுமையாக பின்பற்றி நடப்பேன். அல்லாஹ்வின் தூதருடைய போதனைகளை இயன்றவரை என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவேன் என்று வாழ்ந்து மரணித்தாரு அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் நமக்கு அதிகமான ஒரு படிப்பினை இருக்கிறது. மார்க்கம் நமக்கு தெரிந்தவுடன் அந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி ஹஜ்ஜின் போது அரஃபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் மினாவிலும் ஆற்றிய உரையின் போது சொல்ல வேண்டிய அறிவுரை அனைத்தையும் சொன்னார்கள். பெண்களுக்கான அறிவுரை, ஆண்களுக்கான அறிவுரை, சொல்ல வேண்டிய அறிவுரை எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் அனைவரும் மறுமையில் இறைவனை சந்திக்க இருக்கிறீர்கள், அப்படி சந்திக்கும் போது நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் அந்த மக்களுக்கு பல்லு அன்னி வலவு ஆயா, என்னிடத்திலிருந்து ஒரே ஒரு செய்தியை நீங்கள் செவிவுற்றாலும் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அந்த அடிப்படையில் நாம் வாழ வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்து மரணித்தார்கள். மார்க்கத்தை சொல்லக்கூடாது என்று நீங்கள் தடை போட்டாலும் நான் சொல்லத்தான் செய்வேன் என்று உறுதியாக இருந்தாரே, அதில் நமக்கு ஏராளமான படிப்பினை இருக்கிறது. இது போன்ற நபி தோழர்கள் வாழ்க்கையிலும் நபி தோழர்கள் வாழ்க்கையிலும் அதிகமான படிப்பினை ஒரு முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. இப்படி இருக்கும்போது அந்த வாழ்க்கையின்படி நடந்து மரணித்த அல்லாஹ்விடத்தில் அந்த மறுமையில் வெற்றிக்காக நம் அனைவரும் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.